ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை அமுத்துங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கோயில் டேஸ்ட் புளியோகரை எப்படி செய்கிறதுன்னு சின்னதாக ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே டேஸ்ட்டாக புளியோகரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டைலில் ஒரு ஸ்பூன் மிளகு, எண்ணெய் ஊற்றக்கூடாது, ட்ரையாகவே வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, சிம்மில். பாதி வறுபடட்டும் மிளகு. நம்மளுக்கு மிளகு வறுபட்டாச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம எந்த ஸ்பூன் எடுத்தோங்களோ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகமும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஸ்லோவில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சீரகமும் வறுத்துக்கலாம். சீரகம் வந்து நம்மளுக்கு பாதி வறுபட்டுருச்சு. இதுலேயே திரும்ப நம்ம ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாம், அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்தரலாம். என்கிட்ட வெள்ளை எள் இருந்ததுனால நான் வெள்ளை எள் சேர்த்திக்கினேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் அது சேர்த்திக்கோங்க. இதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பொரியுது பாருங்கள். அதையும் இதிலையே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இது பொடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்கட்டும். நம்ம இதே பேண்டில் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துங்க, அப்போ தான் புளியோகரை சாப்பிட்றது நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எள்ளெண்ணெய் இருந்தால் எள்ளெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வழக்கம் போல் கோல்டு வின்னர் சமையல் எண்ணெயே யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடு இருக்கட்டும். நமக்கு எண்ணெய் சூடு எண்ணெய் உடனே கடுகு சேர்த்திடலாம். நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. பூண்டு, உங்களுக்கு பூண்டு வேண்டாம், நாங்கள் பூண்டு சாப்பிட்றதில்லன்னா நீங்கள் அதை போடாதீங்க. எனக்கு பூண்டு பிடிக்கும், பூண்டு சேர்த்திக்கினேன். ஒரு 7-8 வரமிளகா. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வாய் கிடைக்கிற மாதிரி கடலப்பருப்பு ஒரு கைப்பிடியும் கடலக்கொட்டை ஒரு கைப்பிடியும் சேர்த்திக்கலாம். ஸ்டவ் ஸ்லோவில் இருக்கட்டும். இது நல்லா வறுபடட்டும். உளுத்தம்பருப்பு அதையே இதிலே சேர்த்திக்கலாம். இது நல்லா இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்ச பொருளை தூள் பண்ணிக்கிறேன். நல்லா வறுபடட்டும். இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி பெருங்காயம் எடுத்துக்கினேன். புளியோகரைக்கு கலர் வரணும் இல்லையா நம்மளுக்கு, அதுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் முக்கியமானது, புளியோகரைக்கு தேவையானது, வாசனை கொடுக்கக்கூடியது கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நான் புளிக்கரைச்சல் வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 50 ml கெட்டியாக, அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளிக்கு தகுந்த உப்பு. பாருங்கள், நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை கம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மம்மி கேட்டாங்க
புளியோதரை செஞ்சு தாங்கினேன். அதனால் இன்றைக்கி அம்மாவுக்கோசரம் புளியோதரை சமைக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சங்க இல்லையா, வறுத்து பொடி பண்ணாங்க இல்லையா, அந்த பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம். ஐயரூட் டேஸ்ட் வரணுன்னா, கண்டிப்பாக கோயில் டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்தி தான் ஆகணும். வெல்லம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டுங்க. நமக்கு புளியோதரை கொஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் அணைச்சிட்டு சாதம் சேர்த்திக்கலாம். வடித்த சாதம் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம சாதம் சேர்த்துட்டு அரிசி உடையாமல் சாதம் உடையாமல் பொறுமையாக கிளறிக்கலாம். வீடே கம மணக்க மணக்க கோயில் டேஸ்ட் புளியோதரை எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அம்மா கேட்டாங்க. பாருங்கள், நல்லா உதிரியான கோயில் டேஸ்ட் புளியோதரை ரெடி ஆயிருச்சு. என்னுடைய ஸ்டைலில் மணக்க புளியோதரை ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செல்வி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.